கடலூர் மாவட்ட பன்ருட்டி அருகே பெரியநரிமேடு கிராமத்தில் புதிய கோவில் கட்டுவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பழமையான கோவிலை இடித்துவிட்டு புதிய கோவில் கட்டுவதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கோவிலுக்குள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். போராட்டம் காரணமாக பதற்றமான சூழல் நிலவுவதால் பாதுகாப்பிற்காக அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்ட பன்ருட்டி அருகே பெரிய நரிமேடு கிராமத்தில் புதிய கோவில் கட்டுவது தொடர்பாக அங்கு வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. பழமையான கோவிலை இடித்துவிட்டு புதிய கோவில் கட்டுவதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கோவிலுக்குள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் காரணமாக பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அங்கு பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பாத்தீங்கன்னா நரிமேடு கிராமம் வந்து இருக்குது. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடும்பத்தினர் வந்து வசித்து வருகின்றனர். இப்பகுதியில வந்து 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் மற்றும் முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயில் வந்து 2 தரப்பாக படையல் செய்வதாக தெரிகிறது. அதே பகுதியில் கோயில் கட்டுவதாக ஒரு முடிவை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 1 ஆண்டு காலமாக இந்த கட்டுமான பணி வந்து நடைபெற்று வருகிறது. இதற்கான சுந்தரம் என்கின்ற தரப்பு வந்து புதிய கோயில் கட்டுவது சம்பந்தமாக பணிகளை நடத்தி வரும் நிலையில மற்றொரு தரப்பை சேர்ந்த செந்தில் ஆதரவாளர்கள் வந்து எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா காலை முதலே வந்து சுமார் வந்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சேர்ந்து போராட்டம் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தினால பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேர்ல சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அங்க வந்து குவிக்கப்பட்டதால அங்க வந்து ஒரு பதட்டமான சூழல் காணப்படுது என்று சொல்லலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.